நல்லா இருக்குது. எனக்கு யோகி பாபு பண்ணது இந்த மாதிரி காமெடியா இருக்குது. அதுதான் எங்க டாடி நடிச்சது இதெல்லாம் பிடிச்சிருந்தது. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. படம் வந்து அக்யூஸ்ட் வந்து படத்துக்கு அக்யூஸ்ட் எப்படியோ அதே மாதிரி படம் நல்லா வந்திருக்கு. எல்லா பத்திரிகையாளருக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியா இல்லாமல் இன்னைக்கு சினிமாவும் சரி அரசியலும் சரி மீடியா இல்லாமல் எதுவுமே கேட்காது. அதனால் பத்திரிகையாளர் மெயின் வந்து ஒரு தூணு, ஃபர்ஸ்ட் தூணு நீங்கள். அதனால் மீடியா சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், அக்யூஸ்ட் படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அது மாதிரி பார்க்காதீங்க, தப்பு. ஏன்னா இந்த படம் மட்டும் இல்லை, நிறைய பேர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படங்களை. எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. படத்து பார்க்கறதுக்கு முன்னாடியே படம் நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். சினிமா என்பது நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக எடுத்துறாங்க. அதோட லொக்கேஷனில் வந்து பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குது. ஏன்னா ஃபைட் மாஸ்டரு இவ்வளோத்தையும் செல்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் யோகி பாபு பண்ண, அஜுமல் அண்ணன், அப்புறம் ஹீரோனி, நிறைய பேருங்க, பிரபு சாலம் பண்ண, அவர் கூடலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேரும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்களுக்கு என்னென்ன பொசிஷனோ அது கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. படம் பஸ்ஸுன்னா நேச்சுரலாக பஸ்ஸு விலைக்கு வாங்கி ஃபைட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு நேச்சுரலாக புது பஸ்ஸு, அதான் பஸ்ஸு ரன்னிங் பஸ்ஸை வாங்கி அதை உடைச்சிருக்காங்க. ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டர் இப்போ ரஞ்சித் அந்த படத்தில் இறந்துருக்காருல்ல, அவருக்கும் ஆனந்த எனக்கு தெரியும். அக்யூஸ்ட் படம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் கதைக்கு ஏற்ற மாதிரி போகுது, கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது. அஜ்மல் சார் நல்லா பண்ணியிருக்காரு, பிரியா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு காமெடி ரொம்ப படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நல்லா காமெடி டீக்காக இருக்குது. அதே மாதிரி அஞ்சாவதுக்கு அப்புறம் அஜ்மல் சாருக்கு நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கணும் படம். அதான் அதாவது கள்ளக்காதலால் என்னென்ன பிரச்சனை நடக்குது, கள்ள தொடர்பால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதனால என்ன விளைவுகள் நடக்குது அப்படின்றது தான் படத்தோடைய கிளைமேக்ஸ். அது ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரையும் ஹீரோ தான் எல்லாமே பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ எந்த தப்புமே பண்ணாமல் லாஸ்ட்டில் அவர் மேலே பை ஏற்று ஒரு கிளைமேக்ஸ், 3 கிளைமேக்ஸ் இருக்குது. 3 கிளைமேக்ஸுமே நல்லா இருக்குது. படத்தில் 3 விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டு யாரும் கண்டுபிடிக்க மாதிரியாக வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி நல்லா இருக்கு. பஸ்ஸு நல்லா இருக்கு, ரொம்ப ஓவராலாம் இல்லை, ரொம்ப பில்டப்பும் இல்லை, கரெக்டாக அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. இந்த படம் அக்யூஸ்டு வேற லெவலில் வந்திருக்குங்க. கதாநாயகன் ஹீரோ உதயா சார் வந்துட்டு ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு கலக்கியிருக்கிறாருங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோவா கதாநாயகனாக கலக்கியிருக்கிறாருங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகன் உதயா சார் அவர்கள், யோகி பாபு, அஜ்மல் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாங்க இந்த படத்தை. இந்த படம் கிளைமேக்ஸில் வந்துட்டு பெரிய மாபெரும் வழியை கொடுத்துருக்குங்க. நீங்க முடியாத ஒரு வழியை கொடுத்துருக்கு. இந்த படத்தில் வந்துட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டாக இருக்குது. வேற லெவலுங்க இந்த படம். இசை, பாடல்கள், வசனங்கள் எல்லாமே வேற லெவலு. உதயா சார், நடிகர் உதயா அவர்கள் இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் கதாநாயகனா பயங்கரமா கலக்கியிருக்கிறாரு. வேற லெவலுங்க. கல்லூரி மாணவர்கள் அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகரமா இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சீன் பஸ் சீனுங்க வேற லெவலுங்க. பஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கவுறது பயங்கரமாக கலக்கியிருக்கிறாங்க. அது வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த பஸ் சீன் சீக்வன்ஸு, அந்த பஸ் ஆக்சிடென்ட்டு, பஸ் சீக்வன்ஸு வேற லெவலில் இருக்குங்க.